அம்புலிமாமா ராமாயணம் 56ஆம் பாகம். யமனுடன் போர் புரிய புறப்பட்ட ராவணன் யமலோகத்தை அடைந்து அங்கு நரக வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாவ வினை செய்தோர்களையும் சொர்க்க சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் புண்ணிய வினை செய்தோர்களையும் கண்டான். கொடிய உருவமும் குரூரமான குணமும் கொண்ட யமகிங்கரர்கள் பாவிகளை புழுக்களைக் கொண்டு தின்னச் செய்தும் நாய்களைக் கொண்டு கடிக்கச் செய்தும் இருந்தனர். வைதரணி நதியில் நீந்த செய்தும் காய்ந்த மணல் குன்றுகள் மேல் இட்டும் அவர்களை துன்புறுத்தினர். அந்த துயரங்களை அனுபவிப்பவர்கள் பிணங்களைப் போல் இருந்து வேதனையாலும் தாகத்தாலும் அலமட்டிக் கொண்டிருந்தனர். மற்றொரு பக்கம் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணிய பயனை அனைத்து சுகங்களின் வடிவிலும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். ராவணன் இலட்சக்கணக்காக உள்ள பாவிகள் அனுபவிக்கும் வேதனைகளைக் கண்டு இரக்கப்பட்டு அவர்களை விடுவிக்கத் தொடங்கினான். அதைக் கண்டு யமதூதர்களுக்கு கோபம் வந்தது. அவர்கள் ராவணனை நோக்கிச் சென்று பரிதங்களும் சூலங்களும் உலக்கைகளும் சக்திகளும் தோமரங்களும் புஷ்பகத்தின் மீது எறிந்தனர். சிலர் தேனீக்களைப் போல் புஷ்பகத்தின் மீது மொய்த்து அதிலுள்ள ஆசனங்களையும் மேடைகளையும் மண்டபங்களையும் உடைத்து எரியலாயினர். ஆயினும் அது அக்ஷயமான விமானம் ஆதலால் அவர்கள் எவ்வளவு அழித்தாலும் எப்போதும் போல் சிதையாமல் இருந்தது. இதற்குள்ளாக நாரதர் நேராக யமனிடம் சென்றார். யமன் அவரை அர்க்கிய பாத்தியங்களால் உபசரித்து நலன் விசாரிக்க வந்த காரியம் அறிய விரும்பினார். யமதர்மராஜா, தசக்ரீவன் எனும் வெல்ல முடியாத அரக்கன் உன்னை வென்று வசப்படுத்திக் கொள்ள உன்னுடன் போரிட வருகிறான். உனது யமதண்டம் என்னவாகப் போகிறதோ என்றார் நாரதர். அவர் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தொலைவில் பிரகாசித்துக் கொண்டு புஷ்பகம் தெரிந்தது. ராவணன் யமகிங்கரர்களுடன் சிறிது நேரம் போர் செய்து இறுதியில் அவர்கள் மேல் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகித்தான். அது காட்டுத்தீயைப் போல் அந்த பகுதியிலுள்ள மரங்களையும் புதர்களையும் சாம்பலாக்கி தனது ஜுவாலைகளை எல்லா திசைகளிலும் பரப்பியது. யமதூதர்கள் அந்த ஜுவாலைகளில் வெட்டுக்கிளிகளைப் போல் கருகிப் போயினர். ராவணனும் அவனது அமைச்சர்களும் திக்குகள் அதிரும்படி பயங்கரமான கூச்சலிட்டனர். அந்த கர்ஜனையை கேட்டு யமன் போரில் ராவணன் வென்றான் என்று உணர்ந்து தனது சாரதியை அழைத்து தனது தேரை போருக்கு ஆயத்தப்படுத்தச் சொன்னான். ஒரு கணத்தில் சிவந்த குதிரைகள் பூண்ட தேர் வந்தது. மிருத்யு தேவதை பாசத்தையும் முத்கரத்தையும் ஏந்தி தேரில் யமனுக்கு முன்னால் நின்றாள். யமன் தேரில் ஏறி அமர ஒரு பக்கம் காலதண்டமும் மறுபக்கம் காலபாச்சங்களும் இருந்தன. இவ்விதமாக யமன் போருக்கு புறப்படவே மூவுலகங்களும் கலக்கமுற்றன. தேவர்கள் நடுங்கினர். மனவேகம் கொண்ட தேர்க்குதிரைகள் யமனின் தேரை ஒரு கணத்தில் ராவணனுக்கு முன்னால் கொண்டு வந்தன. மிருத்யு தேவதையுடன் சேர்த்து அதீத பயங்கரமாக இருந்த யமதேரை கண்டதுமே ராவணனின் அமைச்சர்கள் அச்சமுற்று 4 திசைகளிலும் ஓடினர். ராவணன் மட்டும் சிறிதும் அஞ்சாமல் உறுதியாக நின்றான். இருவருக்கும் 7 இரவுகள் மகா பயங்கரமான போர் நடந்தது. யமன் தான் பிரயோகித்த அஸ்திரங்களால் ராவணனை மிக கடுமையாக காயப்படுத்தினான். ஆனால் ராவணன் தோற்கவும் இல்லை, போர்க்களத்திலிருந்து ஓடவும் இல்லை. மேலாக அவன் தனது அம்புகளால் யமனையும் மிருத்யு தேவதையையும் சாரதியையும் கூட மிகவும் நோகச் செய்தான். அதைக் கண்ட மிருத்யு யமனிடம், யமதர்மராஜா, இந்த அரக்கனுடன் என்னை போர் செய்ய விடுங்கள், இவனை ஒரு கணத்தில் கொன்றுவிடுவேன். கொல்லுதல் எனது உரிமை. நான் எத்தனையோ அரக்கர்களின் சாவு கண்டிருக்கிறேன். பிரளய காலத்தில் உலகங்களே அழிவதை கண்டிருக்கிறேன். இவன் எம்மாத்திரம் என்றாள். நீ சும்மா பார்த்து கொண்டிரு, இவனை நானே கொல்லுவேன் என்று கூறி யமன் காலதண்டத்தை பற்றி தூக்கினான். அது நெருப்பை கக்கிக் கொண்டு மகா பயங்கரமாக காணப்பட்டது. யமன் அதை ராவணனின் மீது வீசப்போகும் போது பிரம்மா தோன்றி, யமதர்மராஜா, அதை பிரயோகிக்காதே. இதனால் ராவணன் இறந்தால் நான் இவனுக்கு அளித்த வரம் பொய்யாகும். இவன் சாகாவிட்டால் இந்த காலதண்டத்தை நான் படைத்த நோக்கம் பொய்யாகும். மிருத்யுவுடன் சேர்த்து நான் இந்த தண்டத்தை அமோகமாக இருக்கும்படி முன்னரே படைத்தேன். ஆதலால் காலதண்டத்தை ராவணனின் மேல் பிரயோகித்தால் ஏதோ ஒரு வகையில் எனது சொல் வீணாகி போகும் என்றார். பிரம்மா சொல்லை மதித்து யமன் காலதண்டத்தை அப்புறப்படுத்தினான். ராவணனை கொல்ல தனக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தான் போர்க்களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் யமன் தேருடன் அந்தர்தானமாகி பிரம்மாவுடன் சொர்க்கலோகத்திற்கு சென்றான். ராவணன் தான் யமனை வென்றதாக பிரகடனம் செய்து புஷ்பகத்தில் யமபுரம் சென்றுவிட்டான். இதையெல்லாம் கண்ணார கண்ட நாரதர் பரமானந்தம் அடைந்தார். யமனை வென்று மாரீசன் முதலான அமைச்சர்களால் புகழப்பட்டு ராவணன் புஷ்பகத்தில் பாதாள லோகத்திற்கு புறப்பட்டு வருணனின் ஆட்சியில் உள்ள கடலில் நுழைந்து வாசுகி முதலான நாகங்கள் இருக்கும் போகவதி நகரத்தை கைப்பற்றி நிவாதகவசர்கள் இருக்கும் மணிமதி எனும் நகரத்திற்கு சென்றான். பலவிதமான ஆயுதங்களைக் கொண்டு வெல்ல முடியாதவர்களாக இருந்த நிவாதகவசர்கள் ராவணனுடன் போரில் ஈடுபட்டனர். 1 வருடம் போர் நடந்தும் வெற்றி தோல்வி தெரியவில்லை. அப்போது பிரம்மா விமானத்தில் அங்கு வந்து இரு தரப்பினருக்கும் சமாதானம் செய்து அக்னி சாட்சியாக அவர்களுக்கு இடையே நட்பை ஏற்படுத்தி சென்றார். ராவணன் நிவாதகவசர்களுக்கு 1 வருடம் விருந்தினராக இருந்து தனது சொந்த நகரத்தில் இருப்பதைப் போலவே சுகமாக பொழுதை கழித்து நிவாதகவசர்களிடம் தனக்கு தெரியாத 99 மாயைகளை கற்றுக்கொண்டு வருணன் இருக்கும் நகரத்தை தேடி புறப்பட்டான். வழியில் அவனுக்கு காலகேயர்கள் இருக்கும் அஸ்மநகரம் தென்பட்டது. அங்கு ராவணனுக்கும் காலகேயர்களுக்கும் போர் நடந்தது. ராவணன் காலகேய வீரர்களில் பலரை கொன்றான். அவ்வாறு மடிந்தவர்களில் வித்யுஜீவன் என்பவன் சூர்பனகையின் கணவனும் ஆவான். அவன் பலத்தால் கர்வம் கொண்டவன்.
மின்னலைப் போல் தனது நாக்கை நீட்டி அரக்கர்களை நக்குவான். ராவணன் அவனை வாளால் வெட்டி கொன்றான். நூற்றுக்கணக்கான காலகேய வீரர்கள் ராவணன் கையில் மடிந்தனர். அங்கிருந்து புறப்பட்டு ராவணன் வருணனின் மாளிகைக்கு வந்தான். அந்த மாளிகை வெண்மேகத்தைப் போலவும் கைலாயத்தைப் போலவும் இருந்தது. அங்கு எப்போதும் பால் தாரைகளைச் சொரியும் சுரபி எனும் காமதேனு ராவணனுக்கு தென்பட்டது. அதன் பாலினாலேயே பார்க்கடல் உருவானது. அந்த பார்க்கடலில் இருந்து சந்திரன் பிறந்தான், அமிர்தம் பிறந்தது. பாட்கடலின் நுரையை உண்டு சில மகரிஷிகள் வாழ்கிறார்கள். சிவபெருமானின் வாகனமான நந்தி காமதேனுவிற்கு பிறந்ததே. அத்தகைய காமதேனுவை ராவணன் வலம் வந்து வருண மாளிகையை அணுகினான். வருணனின் வீரர்கள் ராவணனுடன் போர் செய்தனர். ராவணன் அவர்களின் தலைவர்களைக் கொன்று வீரர்களுடன் ராவணன் போர் செய்ய வந்ததாக வருணனிடம் சொல்லுங்கள் என்றான். வருணனின் புதல்வர்களும் பேரன்களும் தங்கள் பரிவாரங்களுடன் தேர்களில் ஏறி ராவணன் மீது வந்து ஒரு கணத்தில் ராவணன் கையிலும் அவனது அமைச்சர்கள் கையிலும் தோற்றுப்போயினர். தங்கள் பரிவாரம் அழிந்த பிறகு வருணபுத்திரர்கள் வீரோசிதமாக போராடி அவர்களும் அடிபட்டனர். பிறகு ராவணன் வருணனுக்கு தகவல் அனுப்ப வருணன் வீட்டில் இல்லை என்றும் அவர் சங்கீதம் கேட்பதற்காக பிரமலோகத்திற்கு சென்றுவிட்டதாகவும் தெரிய வந்தது. ராவணன் தான் வென்றதாக பிரகடனம் செய்து புஷ்பகத்தில் ஏறி அஸ்மநகரத்திற்கு வந்தான். அங்கு அவன் மதகம்பீரத்துடன் உலாவிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஓர் அற்புதமான மாளிகை தென்பட்டது. அதற்கு அலங்காரங்களாக வைடூரிய தோரணங்களும் முத்து தோரணங்களும் தங்க தூண்களும் படிக படிக்கட்டுகளும் முதலானவை இருந்தன. ராவணன் பிரஹஸ்தனிடம், இவ்வளவு அழகான இல்லம் யாருடையதோ கண்டறிந்து வா என்றான். பிரஹஸ்தன் முதல் பிராகாரத்தை கடந்து உள்ளே சென்றால் எவரும் காணப்படவில்லை. அவன் அப்படியே 7 பிராகாரங்களையும் கடந்து உள்ளே செல்லும் போது உள்ளே ஒரு ஜுவாலை தெரிந்தது. அதன் நடுவில் ஒரு திவ்ய புருஷன் இருந்தார். அவர் சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டு உற்று பார்க்க முடியாதபடி இருந்தார். அந்த மகாபுருஷன் பிரஹஸ்தனை கண்டதுமே சந்தோஷத்துடன் சிரித்தார். அந்த சிரிப்பை கேட்டு பிரஹஸ்தனின் உடல் சிலிர்த்தது. அவன் உடனே ராவணனிடம் திரும்பி வந்து தான் கண்டதையெல்லாம் சொன்னான். செய்தியை கேட்டதுமே ராவணன் புஷ்பகத்திலிருந்து இறங்கி அந்த மாளிகைக்குள் நுழையும் போது வாயிலை முழுவதும் அடைத்தபடி ஒரு பயங்கர உருவம் எதிர்பட்டது. அந்த உருவத்தின் தலையில் சந்திரன் இருந்தான். வாயில் பயங்கரமான ஜுவாலைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. கண்களும் உதடுகளும் சிவப்பாகவும் முகம் வெண்மையாகவும் மயிர் மேல் நோக்கி நின்றது. அடர்த்தியான மீசையும் தாடியும் பெரிய கோரை பற்களும் இருந்தன. கையில் பெரிய முத்கரம் இருந்தது. அந்த பயங்கர உருவத்தை கண்டதுமே ராவணனின் உடல் முழுவதும் நடுங்கியது. அந்த உருவம் ராவணனை பார்த்து, அரக்கனே, அஞ்சாதே, உனது விருப்பம் என்னவென்று சொல் என்று கேட்டது. எனக்கு போர் வேண்டும் என்றான் ராவணன். யாரோடு போர் செய்வாய்? என்னுடனா பலியுடனா என்று அந்த உருவம் கேட்டது. இந்த இல்லம் யாருடையதோ அவருடன் செய்வேன், அல்லது நீ யாரோடு செய்யச் சொல்கிறாயோ அவரோடே செய்வேன் என்றான் ராவணன். பலி உள்ளே இருக்கிறார், தேவையென்றால் அந்த மகாபுருஷனுடன் தாராளமாக போர் செய் என்றது அந்த உருவம். ராவணன் உள்ளே சென்று சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்த பலியை உற்று பார்க்க முடியாமல் தவித்தான். பலி ராவணனை லேசாக தூக்கி தனது தொடை மீது உட்கார வைத்துக்கொண்டு, என்ன வேலையாக வந்தாய் அப்பா? உனது விருப்பம் என்னவென்று சொன்னால் நான் நிறைவேற்றுவேன் என்றார். வேறொன்றுமில்லை மகானுபாவா, உன்னை முன்னொரு காலத்தில் விஷ்ணு ஏமாற்றி நிர்பந்தத்தில் வைத்ததாக சொன்னார்கள். உன்னை விடுவிக்கும் சக்தி எனக்குள்ளது. ஆதலால் அந்த வேலையை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றான் ராவணன். அதா விஷயம்? அப்படியென்றால் உனக்கு ஒரு சிறிய விஷயம் சொல்ல வேண்டும். அங்கு விழுந்து கிடக்கும் குண்டலத்தை ஒருமுறை எடுத்து வா என்றார் பலி. ராவணன் அருகில் சென்று பார்த்தால் அந்த குண்டலம் ஒரு பெரிய சக்கரத்தின் அளவில் இருந்தது. ராவணன் மிக எளிதாக அதை தூக்க போய் அவமானப்பட்டான். அது அசையவில்லை. ராவணன் தனது 2 கைகளாலும் முழு பலத்தையும் பயன்படுத்தியும் கூட அதை சிறிதும் அசைக்க முடியவில்லை. அதைக் கண்டு பலி ராவணனை அருகில் அழைத்து, உன்னால் அசைக்க முடியாமல் போன அந்த குண்டலம் எமது முன்னோரான ரணியகசிப்பு காதில் அணிந்திருந்ததாகும். அவர் எவராலும் சாவு இல்லாத வரங்களை பெற்று இறுதியில் நரசிம்ம உருவம் தாங்கிய விஷ்ணுவின் கையிலேயே இறந்து போனார். அந்த விஷ்ணுவையே நீ வாயிலில் கண்டாய். அவர் எப்போதும் அங்கேயே இருந்து கொண்டிருப்பார் என்றார். இந்த கேட்டு ராவணன் கோபத்துடன் வாயிலுக்கு வந்தான். ஆனால் அவனுக்கு அங்கு எவரும் காணப்படவில்லை. அம்புலிமாமா ராமாயணம் 56ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.